மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 2019ஆம் ஆண்டு ஃபிட் இந்தியா என்று மிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார்கள். அந்த திட்டத்தினுடைய நோக்கம் நம்முடைய இந்திய நாட்டில் வாழ்கின்ற மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதற்காக ஒவ்வொரு இந்தியனும் தன்னுடைய உடலை அவர்கள் தினமும் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக, யோகா செய்வதன் மூலமாக தன்னுடைய உடலையும் மனதையும் செம்மைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். நம்முடைய இந்தியர்கள் அனைவரும் 2019ஆம் ஆண்டு இந்த திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது. அதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் உலக யோகா தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதை பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த சைக்கிள் பேரணியானது NSS உடைய மாணவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து காவல்துறையினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த சைக்கிள் ரேலியானது பேரணியானது இங்கே நடைபெற்றது. மிக சிறப்பான முறையிலே இந்த பேரணி நடைபெற்றிருக்கின்றது. அதை ஏற்பாடு செய்த காவல்துறை, NSS உடைய மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி கவர்மெண்ட் சார்பா நாங்கள் ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்ற இதில் சைக்கிள் ரேலி ஒன்று கண்டக்ட் பண்ணோம் 24th ஆகஸ்ட். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸோட ஒரு ப்ரோக்ராம். பாண்டிச்சேரி போலீஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நாங்கள் CM சார், HM சார், சீஃப் செக்ரட்டரி, DGPயோட சப்போர்ட்டோட நாங்கள் இதை கண்டக்ட் பண்ணோம். இது நாங்கள் மெயினாக பாண்டிச்சேரி ஒயிட் டவுன்லேயே நாங்கள் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் கவரேஜ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பாப்புலர் ஐடியா. இது என்ன பாப்புலர் ஆகணும், இன்னும் நிறைய பேத்துக்கு மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக இது நாங்கள் கண்டக்ட் பண்ணது. இந்த மூமெண்ட் வந்து இன்னும் ஃபர்தரா மக்கள் எடுத்துட்டு போவாங்க, எல்லாரும் ஃபிட்டா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ. நீங்க கொஞ்சம் ஓயிடம் சார். ஹலோ, கொஞ்சம் ஓயிடம். சாகரன் Don't